வெல் இன்னைக்கு இந்த வீடியோ இட்ஸ்கோட விலைக்கு ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ஆனுவல் லீவ் ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் வந்து ஒரு vlog கூட எடுத்து போகிறதில்ல. ஸோ இதுதான் என்னோட ஆனுவல் லீவோட ஃபர்ஸ்ட் vlog இருக்க போகுது. ஸோ நான் வந்து லைக் இதே நாளில் லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு வந்து இப்போ ஞாபகம் வருது. லாஸ்ட் இயர் இதே வந்து நேற்று டைம் vlog எடுத்தாங்க. அது வந்து எனக்கு ஞாபகம் வந்து போன வருஷம் இதே நாளில் இதே மாதிரி vlog எடுத்தேன். அப்போ வந்து என்னோட ஆர்டர் ரிசீவ் ஆச்சு. லைக் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆகும். ஸோ அதனால vlog எடுக்கிறேன். ஸோ அண்ட் இந்த வீடியோவில் என்னென்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் டே இருக்க போது. அப்புறம் வந்து நாளைக்கு நான் வந்து வெளியே போகிறேன். ஸோ அதுக்கு ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஜுவல்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். அண்ட் என்னோட ப்ராடக்ட் ரிசீவ் ஆகுது. அதையும் நான் ரிசீவ் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ காட்டிட்டு தான் போக போகிறேன். ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதான் வந்து நான் என்னோட பெட்டை ஏற கட்டி முடிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா லைக் நான் லாஸ்ட் இயர் இதே நாளைக்கு இதே ஒரு vlog, அதுவும் சம்மர் ரொட்டீன் vlogனு ஒன்று போட்டல, அப்போ ரிசீவ் பண்ண பேக்கை நான் துவைக்க போகிறேன். பிகாஸ் நாளைக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஜுவல்ஸ் அண்ட் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் எங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை துவைச்சி மேலே காய போட்டுட்டு அப்புறம் தான் மீதி வேலையை நான் பார்க்க போகிறேன். அண்ட் நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஆக்சுவலாக என்ன ப்ராடக்ட் வரப்போகுதுன்னு நீங்கள் அப்புறமா பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாங்குகிறேன். லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன், லைக் உடஞ்சிருச்சு. அதனால் திருப்பி வாங்க போகிறேன். லைக் ஏன்னா அது இல்லைன்னா என்னால் வீடியோவே பண்ண முடியல. ஏன்னா கிடைக்கிற இடத்துல வைக்கிறதுனால வீடியோவே எடுக்கிறது இல்லை அதனாலேயே. ஸோ அதனால நான் எப்படியோ ஆர்டர் போட்டுட்டேன். கூடிய சீக்கிரம் வரப்போது வந்து நான் உங்களுக்கு கட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த பேக்கை துவைச்சிட்டு மேலே காய போட்டு வந்துடுறேன். பை. அது வந்து துவைக்கணும், அது பெரிய ப்ராசஸ். ஸோ இப்போ நான் அது ஊற வரைக்கும் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு போட வேண்டிய அவுட்ஃபிட் அண்ட் அதுக்கு மறுநாள் போட வேண்டிய அவுட்ஃபிட் ரெண்டுத்தையும் பிக் பண்ணிட்டு அண்ட் ஜுவல்லரிஸ் பிக் பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு பேக்கில் வச்சுட்டு ஸ்கின் கேர் மேக்கப் எவ்வளோ பெரிய வேலை, அது எல்லாத்தையும் நான் அழகாக ஒரு பேக்கில் அதை லைக் ஒரு பவுச் மாதிரி போட்டுட்டு அதை வந்து என் டோட் பேக்கில் வைக்க போகிறேன். இதுக்கே மூச்சு தள்ளிடும். என்ன பண்ணுறது, பண்ணிடாகணும். ஆக்சுவலாக வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா லைக் நாளைக்கு காலையில் போட வேண்டிய அவுட்ஃபிட்டெல்லாம் எப்போவுமே பிக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைக் அவங்க வந்து ரிசப்ஷன் போகிறோம். ஸோ ரிசப்ஷன் அவுட்ஃபிட்டை நான் வந்து பிக் பண்ணிட்டேன். அண்ட் வரப்போ என்ன அவுட்ஃபிட் போடுறோன்னு தான் பிக் பண்ணணும். அது ஒன்று தான் வேலை. ஓகே, பிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அவுட்ஃபிட்டை நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் பிக் பண்ணிட்டு அண்ட் ஜுவல்லரிஸும் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இதுதான் நான் நாளைக்கு போட போகிற அவுட்ஃபிட். இது வந்து நான் வந்து மார்னிங் போடுவேன் அண்ட் இது வந்து அதுக்கு மறுநாள் போடுவேன். ஸோ திஸ் இஸ் அவுட்ஃபிட், பார்த்துக்கோங்க. காசு துவைச்சிட்டேன், காய மட்டும் போடணும். ஓகே கைஸ், ரேண்டம் ஏஸ்தெட்டிக் இதுதான் எங்கள் ஸ்கூலு, பார்த்துக்கோங்க. அதுலேயும் நான் நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த கிளாஸ் தான் வரப்போகிறேன். ஆனால் மரம் வந்து மறைச்சிட்ருக்கேன், இல்லைன்னா காமிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இயர் நான் 9th போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு அதை போய் காய போட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், நான் காயம் போட்டுட்டேன். அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர், என்ன தான் துவைச்சாலும் லைக் இந்த மாதிரி கரைகள் போகாத காரணத்தால் ஐ ஜஸ்ட் கிவ் அப். ஸோ ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். சுத்தமாக தெரில இந்த மாதிரி லைக் எதுவும் என்ன கரைன்னு தெரில. பட் இந்தமாதிரி கரை இருக்குது, எவ்வளோ தேய்ச்சாலும் போகவே இல்லை. ஸோ நான் கிவ் அப் பண்ணிட்டேன். ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம கீழே போயிடலாம், ரொம்ப வெயில் அடிக்குது. ஸோ ஹே காய்ஸ், இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:12 ஆகுது. ஆக்சுவலாக நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஆர்டர் ரிசீவ் ஆச்சு. ஸோ காலையில் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க, பண்ணி ஆர்டர் ரிசீவ் ஆச்சு. லெட்ஸ் அன்பாக் இட். சாரி கைஸ், இந்த கிளிப்போட பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தால் தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ யாரோ கோச்சிக்காதீங்க. லைக் ஓகே, என்ஜாய் இட். வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட்.
ஃபைனலாக நான் வந்து ஆக்சுவலாக வந்து என்னோட ட்ரைபாட் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு. ஸோ அதனாலே நான் எதுவுமே வீடியோ எடுக்காதில்ல. ஸோ இப்போ வந்து நான் ட்ரைபாட் அப்படி ஃபைனலாக ரிசீவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது ஒரு காம்போ ட்ரைபாட் வித் மைக்கு. இனிமேல் என் வாய்ஸு கிளியராக நல்லா குவாலிட்டியாக கேட்கும். லிப்ஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேக்கில் வந்து லைக் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ யா, புதுசாக வெள்ளையேன்னு இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா லைக் இதான் இந்த கரை தான். இந்த கரை வந்து எவ்வளோ தேய்ச்சாலும் போகவே மாட்டேங்குது. ஸோ ஐ கிவ் இட், ஜஸ்ட் லீவ் இட், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸஸ் வந்து நாங்கள் வேறு பேக்கில் வைக்க போகிறோம். இந்த பேக்கில் என்னென்ன அரேஞ்ச் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக்ஸ், ஸ்கின் கேர் அண்ட் வீடியோஸ்க்கு லைக் வீடியோ ஷூட் பண்ணுற ட்ரைபாட், மைக், அதெல்லாம் அப்புறம் அவ்வளோதான். ஃபோன் தேவையான பொருட்கள், இயர்ஃபோன், இயர்பட்ஸ் அந்த மாதிரி தான் பேக் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பேக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுச்சை துவைக்க போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, யா இட் இஸ் மை வந்து ஜுவல்லரி பாக்ஸ். ஆக்சுவலாக இந்த ஜுவல்லரி பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி பாக்ஸில் அதையும் இருக்கும். ஓகே, நான் கிராண்ட் ட்ரெஸ் போட போகிறது வந்து கிராண்டுக்கு வந்து லைக் ஒரு ஜுவல்லரி, லைக் கிராண்டான ஜுவல்லரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைக் காஸ்மெட்டிக்ஸ் லைக் லைனர், காஜல், இது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் அனதர் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ அனதர் கம்பார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஐஷேடோ பேலட் அண்ட் ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட். ஸோ இது ரெண்டு தான் இருக்குது அனதர் கம்பார்ட்மெண்ட்டில். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட 2 கம்பார்ட்மெண்ட்டில் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இன்னும் முடியல. வெயிட் அ செக். ஓகே, தடா, திஸ் இஸ் மை ஸ்கின் கேர் பவுச். ஸ்கின் கேர் பவுச்லேயும் அவ்வளோவா எதுவும் இல்லை. இதுலேயும் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. லைக் மஸ்காரா, லேஷ் கலர், அப்புறம் லிப் பாம் அண்ட் சன்ஸ்க்ரீன், ஹேர் சீரம், லைக் ஒரு கிளிப்பு, அப்புறம் டிஷ்யூ இருக்குது. இது மட்டும் தான் இதில் இருக்குது. ஸோ யா, அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 பவுச்சை வந்து பேக்கில் வச்சுக்கலாம். இருக்கிறதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பவுச். அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு இது மட்டும்தான் உள்ளே இருக்க போகுது. லைக் அப்புறம் வந்து என்னோடய ஸ்பெக்ஸோட பாக்ஸ் இருங்க, நான் அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யா ஸ்பெக்ஸ் பாக்ஸ் அதை உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் யா பெல்ட். ஆக்சுவலாக நான் ஜீன் போடுறேன். ஸோ அதனால தான் பெல்ட் எடுத்து வைக்கிறேன். யா ஐ திங்க் அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ட்ரைபாட் அண்ட் மைக் அண்ட் லைக் என் ஃபோன் சார்ஜ் போட்டு என் ஃபோன் சார்ஜர் அண்ட் ப்ளூடூத் அது 2 தான் வைக்க போகிறேன். ஸோ யா, அவ்வளோதான் என்னோட பேக்கிங் வீடியோ. ஓகே கைஸ், நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ண பிறகு நான் வந்து என்னோடய மைக் அண்ட் ட்ரைபாடை வந்து என்னோடய பேக்கில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கு மேலே பேக்கில் வைக்க எதுவும் இல்லை, அவ்வளோதான். So okay guys, that's it for the video. I hope you all like this video. அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மோர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யா, கனெக்ட் வித் மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ். அதாவது இந்த ட்ராவலில் நான் நிறையவே வீடியோஸ் போடுவேன். ஸோ கனெக்டாக இருங்க. ஓகே, பை guys, love you all.